இன்றைக்கி நாம் டீ போடுற நேரத்துலேயே ரொம்ப சுலபமாக இட்லி மாவு வச்சு டீ கடை இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக நல்ல பஞ்சு போல் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சுவையான இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு இட்லி மாவை அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. புளிச்ச மாவு புளிக்காத மாவு எதில் வேணாலும் செய்யலாம். நான் ஒரு நாள் முன்னாடியே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மாவு தான் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட எந்த கப்பால் இட்லி மாவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே அழகாக ஒன்று சேர வர மாதிரி கையாலேயே நல்லா விரவி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நம்ம சீனி சேர்த்துருக்கிறதுனால அந்த சீனியே லைட்டாக கரைஞ்சி வரும்போது கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு தான் வரும். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா விரவுனதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அந்த சீனி முழுமையாக கரைஞ்சிடட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா மாவு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு இருக்கும். நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இப்போ ஒரு வாட்டி கையால் இந்த மாதிரி மாவை நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சு எடுங்க. மாவோட பக்குவத்தை பார்த்தாலே தெரியும். எடுத்து போடும்போது அழகாக பந்து போல் விழணும். இப்போ ஒரு வாட்டி மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கையை கழுவிடுங்க. கழுவினதுக்கு அப்புறமா மாவை எடுத்துட்டு இது போல் போட்டு பாருங்கள். இந்த பக்குவம் இருக்கணும். இதுதான் மாவோட கரெக்டான பக்குவம். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை வச்சுட்டு கையை லைட்டாக அலசிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு நல்ல சூடான எண்ணெயில் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவை எடுத்துட்டு எண்ணெயில் போடணும். ஒவ்வொரு வாட்டியும் மாவை எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கையை லைட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறமா மாவை எடுத்து உருட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் கையில் மாவு ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். எண்ணெயில் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு போண்டாவும் அழகாக பால் மாதிரி உருண்டையாக கிடைக்கும். போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருந்துச்சுன்னா இது போல் கரண்டியால் எடுத்து விட்டுக்கோங்க. இடையிடையாக கரண்டி வச்சு இது போல் திருப்பி போட்டு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் எல்லா போண்டாக்களும் ஒரே மாதிரி செவந்து அழகாக பொரிஞ்சு வரும். மாவு போடும்போது தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு போட்டதுக்கு அப்புறமா மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அழகாக உருண்டையாக செவந்து பொரிஞ்சு வரும். உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அழகாக வெந்து வரும். இது போல் நல்லா பொன்னிறமாக நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுங்க. எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூக்கி பிடிங்க. எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. அடுத்த முறை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸுக்கு தான் போண்டா செஞ்சுக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாகவும் பொரிச்சு எடுக்கலாம். பெரிய சைஸில் போடும்போது நல்ல மிதமான தீயில வச்சு நல்லா பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அழகாக வெந்து வரும். நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்திங்கன்னா வெளியில் இருக்கிற ஓரங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இட்லி மாவு போண்டாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த ஈஸியான இட்லி மாவு போண்டா ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.